வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலீஸ். எஸ் படம் ரிலீஸ் ஆகி வந்து தாறுமாறா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, எல்லா தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல். வெளியில வர ரசிகர்கள் எல்லாமே வந்து எனர்ஜெட்டிக்கா வர்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆன ஒரு சில மணி நேரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து தங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓவராலா வந்து ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அது ங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்துடலாம். ஸோ கதையோடைய மெயின் கரு இதுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டீசர்லயே வந்து பாதி இதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாபி சிம்ஹா வந்து ஒரு சின்ன மினி வில்லனா இருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவர வில்லன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சேட்ட பண்ற ஒரு குறும்பு பையன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம தலைவருக்கு வந்து ஒரு சில குடைச்சல்கள குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து ஒரு லவ் கப்பிள்ஸ் வந்து சேர்த்து வைக்கிறாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆனதுனால, நம்ம பாபி சிம்ஹா வந்து நம்ம தலைவர வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இறக்குறாரு. ஸோ அப்படி இறங்குற கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு விஷயத்துக்காக இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் தலைவருக்கும் என்ன நடந்தது? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, கதையோட ட்விஸ்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து மெயின் கதையே. ஸோ அத நாங்க ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த படத்த பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிக் வரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துக்கு பக்கம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வந்து படு பயங்கரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா ஜெட் வேகத்துல வந்து ஃபாஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்க லேக் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த படங்க அது அவ்வளவுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ரஜினிசத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற நம்ம டைரக்டரோட நோக்கம் வந்து நல்லாவே தெரியுது. பட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸ்க்காக வந்து தரமா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் வந்து பாத்தீங்கன்னா, பேட்ட படத்துல இன்ச்சுக்கு இன்ச் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. உண்மைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கன் ஷாட் ஃபயர் சீன்லாம் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, பழைய ரஜினிய வந்து நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, 80ஸ் டூ 90ஸ் எத பார்த்து நம்ம ரஜினிய அட்ராக்ட் ஆனோமோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து எதனால சொன்னோமோ, அது அவ்வளத்தையுமே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பேட்டையில வந்து வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா, அண்ணாமலை, படையப்பா இந்த மாரியான நம்ம ரஜினியுடைய மாஸ் படங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்தா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு படம் தான் பேட்டை. ஸோ இதுக்கு நடுவுல வந்து சென்டிமெண்ட் சீன்ல வந்து மன்னன் மாரியெல்லாம் நெறைய இத ட்ரை பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஒரு ஃபேன் வந்து ஒரு தலைவன எவ்வளவு ரசிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து நம்ம கூட பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஓவராலா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைக்குது. ஸோ ஸ்டோரி லைன்ல வந்து அங்கங்க லேக் அடிக்கிறது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து மாசத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து படம் பார்க்குறவங்களுக்கு கூட தெரிய போறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 ஹவர் 51 நிமிஷம் பொங்கல் பண்டிகைக்கு வந்து ஒரு படம் எப்படி இருக்கணுமோ, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து பேட்டை இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்கு போற எல்லாருமே வந்து படத்த வந்து திருவிழா மாரி கொண்டாடுறாங்க. ஒரு சில பாட்டு சீன்ஸ்ல எல்லாத்துலயுமே சொல்லணும்னா, நம்ம தலைவர் வந்து டான்ஸ் ஆடும்போது, அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 18 வயசு பையன்ல இருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் ஆடக்கூடியது வந்து பார்க்கறதுக்கு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டரே வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து ரஜினிசமா மாறுறத வந்து நம்ம கண் கூட பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ படம் வந்து தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, இதுல ரிவ்யூவர்ஸ்க்கான இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இது ஃபெஸ்டிவல் டைம். படம் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் ஓடுங்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயமா வந்து ஃபேன்ஸ வந்து சந்தோஷப்படுத்தும். இது ஹீட்டா வந்து விஸ்வாசம் படமும் வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரிவ்யூவையும் பார்க்கலாம். ஸோ ஓவரால் கிரிட்டிக் ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2.75 அவுட் ஆஃப் 5 அதாவது 5க்கு வந்து 2.75 வந்து ரிவ்யூ குடுத்துருக்காங்க. பட் ஃபேன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிட்டு வருது. ஏன் மூவி வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.